பெருந்தலைவர் காமராஜரின் பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் பேசியதாக யூடியூபர் முக்தார் அகமதுவை கண்டித்து சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே நாடார் சங்கங்கள் ஒன்றிணைந்து மாபெரும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டன. காமராஜர் ஆட்சி காலத்தில் அணைகள் கட்டியதில் ஊழல் நடைபெற்றதாக முக்தார் அகமது பேசியதாக கூறப்படுகிறது. அவரை கண்டித்து சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே நாடார் சங்கங்கள் ஒன்றிணைந்து மாபெரும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டன. இதில் கலந்து கொண்டு பேட்டியளித்த சமத்துவ மக்கள் கழக தலைவர் எர்ணாவூர் நாராயணன், முக்தார் அகமதுவை கைது செய்து சிறையில் அடைக்க முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். தனக்கென்று வாழாமல் தமிழ்நாட்டு மக்களுக்காக வாழ்ந்தவர் பெருந்தலைவர் காமராஜர். அப்படிப்பட்ட பெருந்தலைவரை யூடியூப் சேனல் முக்தார் அவர்கள் தவறான ஒரு பேட்டியை கொடுத்திருக்கிறார்கள். சொந்த உறவை கூட சேர்த்துக்கலையே அவர். இதுவும் தமிழகத்தோட வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்த பெருந்தலைவர் காமராஜரை இழிவாக பேசியிருக்கிறார். தேன்குட்டியிலே கையை வைத்திருக்கிறார் முக்தார் அவர்களே, தேன்குட்டியில கையை வைத்திருக்கிறீர்கள். அது மட்டுமல்லாமல் இந்த தமிழகத்திலே வணிகம் செய்கின்றவர்கள் நாங்கள் தான் அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறோம். நாடார் பெருமக்கள் அதிகமாக இருந்து கொண்டிருக்கின்றோம். அதன் மூலமாக இன்றைய தினம் அரசுக்கு பல வருமானங்களே வந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட வணிகர்களை கேவலமாக கலப்படக்காரன், கொள்ளைக்காரன், கருப்பு நோட்டு அடிக்கிறவன், கள்ள நோட்டு அடிக்கிறவன் என்று ஒரு கேவலமான ஒரு வார்த்தையை சொல்லி இந்த சமுதாயத்தை அவமானப்படுத்திக் கொண்டிருக்கின்ற முக்தாரை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் காலம் கடத்தாமல் உடனடியாக வழக்கு பதிவு செய்து கைது செய்ய வேண்டும் என்று நாடார் பேரை சார்பாகவும் அனைத்து சங்கங்கள் சார்பாகவும் என்று கேட்டுக்கொள்கின்றோம்.